மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு முன்வந்து உதவி செய்கிறதிலே முழு சிந்தை உடையவராயிருக்கிறார். யார் கைவிட்டாலும், யார் அவர்களுக்கு உதவாமல் போனாலும் ஆண்டவர் உதவி செய்கிறதிலே, அவர்களை விசாரிக்கிறதிலே, அவர்களுக்கு நியாயம் செய்கிறதிலே சிந்தை உள்ளவராயிருக்கிறார். சிந்தை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறதிலே, உதவி செய்கிறதிலே சிந்தை உடையவராய் இருக்கிறது போல, விசாரிக்கிறவராய் இருக்கிறது போல கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கு, உதவியற்ற நிலையிலே காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதிலே நாமும் சிந்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறார். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், நம்முடைய குடும்பம் மட்டும் நன்றாயிருந்தால் போதும், பிறர் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் என்று சொல்லி இருந்து விடாத படிக்கு பிறருடைய காரியங்களிலே கஷ்டப்படுகிற, குறிப்பாக திக்கற்ற உதவியை எதிர்பார்த்திருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நாம் முன் சென்று உதவக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டுடைய கண் முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம் ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் நீதி செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய சிந்தையாயிருக்கிறது போல நாமும் அப்படிப்பட்ட நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருக்கிற உள்ள கொண்டவர்களாய் நாம் காணப்பட நம்மை ஒப்புக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்றவர்களையும் உதவியற்ற நிலையிலே காணப்படுகிறவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிற, அவர்களுக்கு நீதி செய்கிற, நியாயம் செய்கிற தேவனாக நீர் இருக்கிறது போல நாங்களும் கஷ்டப்படுகிற அப்படிப்பட்டவர்கள் மேல் அக்கறை உடையவர்களாய்
நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறது நிமித்தமாக அதுதான் மாசற்ற சுத்தமான பக்தி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட நற்குணம் உடையவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் முன் சென்று முன் வந்து உதவி செய்யக்கூடியவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாய் எங்களை இது முதற்கொண்டு நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.